தனக்காக இன்னைக்கு வரைக்கும் சமைக்காத ஒரு ஜீவன் அம்மா, தனக்காக இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிக்காத ஒரு ஜீவன் அப்பா. அப்படிப்பட்ட அவங்கள நாம சந்தோஷமா வச்சுக்கணும். ஆனா சந்தோஷமா வைக்கலனாலும் சங்கடப்படுத்தாமலாவது கண்டிப்பா வச்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க படுற வருத்தத்தை கூட நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாம வருத்தப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக. எங்க அப்பா தனக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்க அம்மா கிட்ட சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சீன்னா எங்க அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கோ. எங்க அம்மா அப்பாவை நீ சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்களாம். எங்க அப்பா எப்படின்னா, எங்க அப்பாவுக்கு வச்ச மருமகன் எப்படி தெரியுமா? வேற யாரும் இல்லை, என் கணவரை தான் சொல்றேன். பூ வச்ச புதுசுல அவங்க என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், 2 அண்ணன், தங்கச்சி மாப்பிள்ள, தங்கச்சி பிள்ளைங்க, இவங்களுக்கு அப்புறம் தான் மச்ச எல்லாரும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. அன்னைக்கே ஆணி அரைஞ்ச மாதிரி மனசுல பதிய வச்சுட்டாங்க. இதை முதல்ல அவங்க சொல்லி கேட்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதை போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அப்பா அவங்க கிட்ட சொன்ன மாதிரியே இருக்குல்லம்மா இது அப்படின்னு. ஒரு சிலருக்கு தப்பா தோணலாம், ஆனா கண்டிப்பா இல்ல. குடும்பத்தை இவ்வளவு தூரம் நல்லா நேசிக்கிற ஒரு ஆண்மகன் கிடைக்கிறான் அப்படின்னா தன் மனைவி மக்களை எவ்வளவு நல்லா பார்த்துப்பாங்க அப்படிதான் எனக்கு தோணுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம முதல் இடத்துல இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு அன்னைக்கே இருந்துச்சு. ஆனா அது அவங்க மனசுக்கு அது தெரிஞ்சா கூட உணர்வால அவங்க குடும்பத்தை அவங்க என்னைக்கும் விட்டு கொடுக்க போறது இல்லை. அது விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணை விட ஆண் கண்டிப்பா தான் பெத்தவங்களை மரியாதையாவும் நல்ல விதமாகவும் நடத்தியே ஆகணும். அதை பார்த்து தான் வீட்டுக்கு வர்ற மருமகளும் சரி, அவங்களோட பேரம் பேத்திகளும் சரி, பெரியவங்களை மதிச்சு நடத்துவாங்க. பெத்தவங்க வெளியில தெரியாத வேர்கள் மாதிரி நம்மள விருட்சமா வளர வச்சு மலர்களா பூக்க வச்சு மனம் வீச வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு வேணுங்கிற தண்ணியும் உரமும் நம்ம ஊத்தாம விட்டுட்டோம்னா நாம எங்கேயாவது மலர்ந்து மனம் வீச முடியுமா? வேர்கள் வாட தொடங்கும் போதே கிளைகளும் மலர்களும் வாடி ஒன்னும் இல்லாம போயிருக்கும். கவனிச்சு பாருங்க, வேர்களால கூட தாக்கு பிடிக்க முடியும். இவ்வளவு வலியையும் நம்மளால முடியாது. சிரவசரமா ஓடிட்டு இருக்க நமக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹலோ சொல்லி பேசுறதுக்கு கூட நேரம் இல்லைல்ல. டாக்டர் கிட்ட போனோம்னா கூட அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்துட்டு டிரைவர் கூட போயிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க எதிர்பார்க்கறது டாக்டர் தர்ற மருந்து இல்லைங்க, உங்களோட அனுசரணை. கார் டிரைவர் இருந்தாலும் நீங்களும் கூட போய் பாருங்க, அவங்களோட சந்தோஷமே தனி. அவங்க எதிர்பார்க்கறதும் அவ்வளவுதான். நீங்க தேடி போனாலும் விலகி போற மத்தவங்களுக்கு மத்தியில உங்களை தேடி வர்றது உங்களை பெத்தவங்க மட்டும்தான். நல்லா பாத்துக்கோங்க.